சரி. ஏய் எப்பா விட்டு என்னப்பா கருவாடு இருக்கு? கருவாடு சூட வெங்கல கால புத்தி கருவாடு. ஏய் இங்க மணப்பாறையில இருந்து என் பூண்ட அந்த நாகுடி அம்மா புண்டை எங்க வைக்கிறீங்க? பூண்டியா? அம்மா கருவாடு வச்சு தேய்க்க. அம்மா என் கருவாடு எங்க வைக்க விடு. ஏன் பூண்ட நீ விக்க விடு. அம்மா என்னதான் கருவாடு இருந்தாதே பெருமை. என்னதான் கருவாடு இருந்தாலும் கருவாடுக்கு பூண்டு போட்டான மகிமை. அம்மா கருவாடு இருந்தாதே பால் ஊறும். என்னத்த ஊரு தகத்துது. கருவாடு தின்னு வாய்க்கு போகலாம் இவன்ட்டு பூண்டை சாப்பிட்டா வாய்க்கு போகும். உன் பூண்டை தின்னுட்டு குச போட்டு நானாத கருத்து சும்மா நிறுத்து. உன் கருவாடை வீட்டுக்குள்ள வந்தா 10 நாள் வரை நாத்து எடுக்கும். கொலை செஞ்சவட ஒத்துக்குருவேன் குசு பண்ணி ஒத்துக்கிற மாட்டேன். ஏன் அப்படி? என்னால மாப்பிள வேற அங்கதான் அதுதான் போயிட்டு வந்தேன். எதுக்கு? அதுதான் நீங்க அதிக கண்ணோட்டம் பார்க்க மாட்டீங்க. உன் பூண்டு தின்னுக்கிட்டேன். என் பூண்டெல்லாம் இங்க இருக்கு. அதாவது காத்து போகாம காத்து வராம எவ்வளவு பேர் வியாபாரத்தை பார்க்க விடு. நான் அதான் சொல்றேன் வியாபாரத்தை பார்க்க விடு. என் முளைப்பணி கெடுக்காத. நீ வந்து என்னை கெடுக்காத. யாரு? நான் பாட்டுல நீ வந்து இந்த சத்தியமா எல்லாத்துக்கும் மேல சத்தியமா நீ தான் நீ கெடுத்த. சத்தியமா நீ தான் கெடுத்த. இந்த பக்கமே நாலு பேத்து மேல சத்தியமா நீ தான் நீ கெடுத்த. நான் பாட்டுல செவனேனுக்கு திண்டதுக்கு வழி வர முடியாம நான் இந்த பிள்ளைய கெட்டனா நீங்க பாத்துட்டேன். ஆமா சார் நீ ஏன் பக்கமா ஒரு பக்கமா நான் கெட்டேன். அம்மா என் பொழப்ப பார்க்க விடு. நான் அதான் சொல்றேன் ஏன் பொழப்ப நீ பார்க்க விடு. நான் பல தொழில் பார்த்தேன் ஒரு தொழில் ஒத்துவல. என்ன அப்படி பல தொழில்? இந்த குதிரை அண்ணே அண்ணே பல தொழில் பார்த்தேன் எதுவும் ஒத்துவல. கருவாடு வித்தா ஓகே ஆமலனே? அண்ணே கண்டிப்பா ஓகே. அண்ணே பேசுனே. நீங்க தான் எல்லாரும் ஆந்திரியே கேக்குது. அண்ணே பேசுனே. பேர் பிரேம்குமாரா? இல்லனே சொல்றேன் நான் வியாபாரத்தை நான் பார்த்த முடியும் இந்த பிள்ளை கெடுத்த போது. யாருமே கெடுத்தது? பாத்தியா? எங்க அண்ணனுக்கு கூட தெரியுது. அத்தனை சேவடையா? அவதான் உங்களுக்கு கெடுத்தவனு. கெடுத்த எனக்கு தெரியுமா அவங்களுக்கு தெரியுமா? ஏமா அப்புறம் என் பங்காளி போய் சொல்ல மாட்டாங்க. உன் வாயை இருந்தா பொய்யாத வருது. யார் அப்படி சொல்லாத. செஞ்சாரு என் பொழப்ப நீ பார்க்க விடு. நான் அதான் சொல்றேன் என் பொழப்ப நீ பார்க்க விடு. எனக்கு பிரச்சனை பண்ணாத. நீ என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. எனக்கு பிரச்சனை பிடிக்காது. எனக்கு பிரச்சனை பிடிக்கும். அப்படி எதுவும் பிரச்சனை இருந்தாலும் அந்த கூட நான் 4 நாளைக்கு அங்க இருக்க மாட்டேன். ஏய் என்ன சொல்ற? தெரியுது நீ பயந்த பையனு. சரி யாரு? நீதான். நான் பயந்த வயல லூச்சிருக்கேன். போட லூசி பேரே. நான் சண்டை விட ஏதோ ஆயிரம் நம்மள கொண்டே மாட்டி விட்டுவாங்க. வாய் இருக்குன்னு ஏதாவது வாயை பேசிட்டு அழுவீங்க. வாயில வந்து இதே பேச்சு. அப்படி பேசியாத முதல்ல. நீனும் வாயில வந்ததான் பேச்சு நீ வெட்டி ஓட்டி என்கிட்ட ஓட்டாத. பொம்பளை புள்ள முதல்ல பொம்பளை புள்ள மாதிரி நடந்துக்க. ஒரு ஆம்பளை பேர் நடந்துக்க. பொம்பளை மாதிரி நடந்துட்டு இருக்கேன். நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். என்னது நீ நானும் சரியாத நான் நடந்துட்டு இருக்கேன். போடுற பொட்டி கலந்து இங்க போடுற போசம் திருச்சி வந்துருச்சு. நாலு பக்கம் நரம்பு நரம்ப சொல்லி புரிஞ்சு. 3 பக்கம் நரம்பு அத்து கையில குடுத்து வந்துருச்சு. ரெண்டே பத்தி திருப்பி. 3 பக்கம் அத்து வந்துருச்சு. பூந்துக்கு ஏஞ்சு ஓட பணியாரத்துக்கு படுத்துட்டு பாத்தியாத மிச்சருக்கு முடிக்கணும் வேற. உங்களுக்கு நோட்டி இருக்க எவ்வளவு பையன். ஓட மோது குடிக்க மாட்டேங்க. பூனை கேட போற சூறானே. ஏய் பாத்தியானே உன்னை வச்சுக்கிட்டே கேடா பூனை. நான் என்ன தப்பா கேட்டேன்? என்னடா எல்லாத்துக்கும் கை கப்ப ஏதாவது சொல்றா. நான் அண்ணன் சொல்லுறேன். நீ என்ன வந்து நாலாத்துக்கு அம்பேர் மாதிரி ஏதாவது சொல்லுறேன்னு சொல்லிட்டாரு. நீ மூத்தாவது சொல்லுறேங்கிறேன். வாங்கிட்டு வரட்டும் உட்காந்துருக்காரு. யாரு? அவர்தான். இங்க என் மகளே அப்படி நினைக்காத. என் மகள எதா இருந்தாலும் ஒற்றுமையா இருப்பான். என்னத்த ஒற்றுமையா பக்கத்து போயிறாங்க. சும்மா வாயில வந்து பேச்சு பேச சும்மா பொம்பளை பார்த்து கேனா பண்ணானே என்ன நான் கேட்கிறேன். கேனா பூனானா கேட்டு புரிஞ்சுக்கணும் இருக்கான். பூனா இப்ப கடலை பருப்பு காணா பருப்பு சொல்றது இல்லையா? தோர பருப்பு தூணா பருப்பு சொல்றது இல்லையா? சுப்பிரமணியம் சொல்றது இல்லையா? சுப்பிரமணியம் சொல்லுவாங்க. அடுத்த வாங்க தூணா. நானே தப்பா சொன்னேன். பூனா சொன்னா புரிஞ்சு முக்கியமா சுருக்கமா பேசன்னு சொன்னேன். வளவளன்னு பேசாம புரிஞ்சு சுருக்கமா மெதுவா பேசிய மாதிரி வாயை இழுக்குது. புரிஞ்சு சுருக்கமா தெளிவா பேச. எனக்கு பிரச்சனை பண்ணாத. நீ என்ன தேவை பிரச்சனை பண்ணாத. எப்பவுமே ஆண்களை மதிக்க கத்துக்க. எப்பவுமே பெண்களை மதிக்க கத்துக்க. நாங்க ஆண்கள் நாங்க பெண்களை மதிக்கிட்டே இருக்கோம். நானும் ஆண்கள் நானும் மதிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்க மதிக்காத அடலோட மரியாதை அப்படிதான் இருக்கு. நீங்க மதிச்சா அப்படியே புழுப்புன்னு தான் இருக்கும். இந்த முத தொலை பேசி ஆம்பளை தெளிவா பேசுறேன். ஆம்பளை தொலை பேசினா என்ன பேர் தெரியுமா? பொம்பளை ஒரு வீட்டுல தொலை பேசினா பொம்பளை இப்படிதான் பேசிட்டே இருப்பா. விட்டு தொலைங்க அப்படிப்பாங்க. இதே ஆம்பளை 24 நலவாரத்தை வச்சுக்கவே என்ன பொம்பளை மாதிரி பொம்பளை அப்படி பேசாத. வேற எப்படி பேச? என் பங்காளினா சண்டை பேசிட்டு ஒரு சண்டையிட்ட வந்தாலும் அப்பவே அண்ணா வெட்டா நோத்தனமா சொல்லி போயிடுவேன். சரி நீங்க பெண்கள் அப்படி இல்லை. இப்ப சண்டை வந்தா மண்டை உள்ள வருது.
அவன் வந்து மாதிரிட்டா செஞ்சுட்டா இதை செஞ்சுட்டா அதை செஞ்சாலும் பொழுதாக்கின்னு பேசிக்கிட்டே இருப்பியா? அப்படி கிடையாது. ஆ. ஒரு பொம்பளை வந்து வீட்டுல ஒரு 2 மணி நேரம் அமைதியா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ பெரிய பூகம்பம் வெடிக்க போகும் நினைக்கும். 2 மணி நேரம் அமைதியா இருந்தா ஆமா, 24 நேரமா எங்க வேலை பக்கத்துல தொடுதுன்னு பேசிட்டே வச்சுக்கவே, அப்படியே மிதவா சாரவே குடும்பம் போகுதுன்னு நினைக்கும். சும்மா நீ எல்லாத்தையும் உங்களுக்காக சாதகமா பேசாத. நீ உனக்கு சாதகமா பேசுறது எனக்கு சாதகமா பேசுவேன். நாங்கெல்லாம் உங்களை வச்சுக்கிட்டு நாங்க பொறுமையா இருக்கோம்னா நாங்க பெரிய ஆளு. அப்படி நீங்க என்ன தண்ணி அப்படி குடும்பத்தை நாடு தக்கத்து போயிட்டு உங்களை பொறுமையா இருந்தாலும் எங்க ஆயிரத்துக்கு உங்களை வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சுட்டு ஓட்டிக்கிட்டு வச்சுக்க எல்லாத்தையும் யாருல பெரிய ஆளு? யாரு பெரிய ஆளு? நாங்கதான் பெரிய ஆளா? நீ என்ன எதுக்குறதுனாலும் இப்படி இப்படின்றீங்க, என்ன நான் கேக்குறேன். அந்த கை ஒண்ணுதான் நிறுத்துவேன்ல. உங்களுக்கு என்னைக்கு நாங்க தாலியை கட்டினோமோ எங்க பிறந்த வீட்டுல சுதந்திரம் எல்லாமே உங்க வீட்டுல வந்து போச்சு. யாரு? நாங்க பிறந்த வீட்டுல 10 மணிக்கு வந்துருப்போம். எதுக்கு மாப்பிள்ளை சொல்றாரு? ஐயர் எதுக்கு சொல்றாரு? வேற மாப்பிள்ளைய நல்ல நேரம் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்க, நல்ல நேரம் முடிய போகுது. அவன் தாலி கட்டுறதுக்கு முன்னாலே அப்படி குனிஞ்சிருப்பேன். சரி, தாலி கட்டுற முன்னாடி அந்த தாலி கட்டையிலே இப்படி நிமிந்து பார்ப்பேன். இன்னைக்கு ஒரு நாள் தான் பார்க்க போறோம். அதோட தாலி கட்டுறோட உனக்கு பிடிக்கிற ஜனி என்ன அப்படி பிடித்து கொண்டு உங்களை தாலி கட்டி இங்க இருந்து மாமியார் கூட்டி போயிட மைச்சேர்கார பாட்டு என்ன பாடுவாங்க பாட்டு? அருண் மைச்சேர் மாதிரி போடுவாங்க. மணமகளே மணமகளே பாவா மாமியாருக்கு மருந்து வச்சு கொள்ளவா. குணமகள் பாத்தியா எவ்வளவு வேதனை இருக்க மகளா. குணமகளே பாவா சரி, நீ குருண மருந்து கொடுத்து நீ கொள்ளவா. பாட்டுல அப்படியே வரி இருக்குது. நான் எழுதிருக்கேன். நீ எழுந்து நிற்கிறே முதல் ஒரு மணவரையில இருக்கும் போது மாப்பிள்ளை உட்கார்ந்து இருப்பாரு, பெண்கள் முதல்ல உட்கார்ந்து இருப்பாங்களா? யாரு உட்கார்ந்து இரியாமலை கேட்கறது மாப்பிள்ளை தான் உட்கார்ந்து இருப்பாங்க. இதே நாங்க ஆப்போசிட்டா நாங்க இதை யாரை அரசு சொல்லுவாங்க, பொண்ணை அழைச்சிட்டு வாங்க நல்ல நேரம் முடிய போகுது. பொண்ணை நீனா மாத்து சொல்ல நான் கேட்கிறேன். உங்களுக்கு என்னைக்கு நாங்க தாலி கட்டமா அன்றத ஜென்ம சனி முடிச்ச சனி விட்டு தொலையாது. என்ன நீங்க சொல்றது உண்மைதான். என்ன உண்மை? அப்ப சாமி பூசாரி சொல்லுவாரு. பூசாரி ஐயரியா? ஐயரே பூசாரி ஒண்ணுதானே. ஏமா அழைச்சிடுவாங்க பொண்ணுக்கு நல்ல நேரம் முடிய போகுது சொன்னாரு. ஏமா பொண்ணு அழைச்சிடுவாங்க நல்ல நேரம் முடிய போகுதுன்னா அதோட என் பங்காளி அதோட நீ என்ன நீ எதாவது உலக சாதமா பேசுறேன்னா? ஆமா, இருக்கிற வாய் இல்ல இப்படி கிழிச்சு போடுங்க. நீங்க நினைக்கிறதுதான் பெருசு. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க தான் பெரிய ஆளு பெரிய ஆளு. ஆமா, நான் இன்னைக்குமே நான் பெரிய ஆளு நினைக்காத. குடும்பம்னா எந்த விஷயத்தையும் அனுசரிச்சு ஓட்டி நம்ம புருஷன் அவர் இவருக்கு முடிஞ்சது அப்படின்னு அனுசரிச்சு ஓட்டுறதுதான் குடும்பம். பொம்பளை பாதா அண்ணன் கைதட்டாரு பாரு. வாய்க்கு வாய் பேசுற பொம்பளையா ஏண்டா மாப்பிள்ள அடி சொல்றா. அவனே சொல்ல முடியாம இருக்கு. ஏண்டா நாடாது வந்தோம். அந்த ஆம்பளை பேசினா வாய்க்கு வாய் பேசுற பொம்பளை தான் குடும்பத்தை நடத்த முடியும். இங்க அமைதியாக பெண்கள் வந்து 3 பேர் இருக்காங்க. இரியா வாய்க்கு வாய் பேசினாதான் குடும்பத்தை நடத்த முடியும். பொம்பளை வாய்க்கு வாய் பேசுற குடும்பத்தை ஓட்ட முடியுமா? பெண்கள் 3 ரகம் இருக்காங்க. புருஷன் சண்டை போட்டா வாய்க்கு போனா அவனே இவனே திட்டும் போது முதல் ரகம் சரி இவ பேசிட்டு முடிச்சிருவா அப்படின்னு. 2வது ரகம் என்ன தெரியுமா? புருஷன் பேச பேச என்ன என்ன அப்படின்னு வச்சுக்கிறேன் இவ அமைதியா இருந்து ஏதோ நடத்த போறா அப்படின்னு அர்த்தம். இதே 3வது ரகம் என்ன தெரியுமா? பேசுறியா இத தலையை மட்டும் தான் வேற ஒண்ணு மாட்டான். இவனுக்கு நைட்டு மீன் குழம்புல விஷம் வச்சு போடுறதா அர்த்தம். பெண்களை பத்தி ஏற்படாது. என்ன தெரிஞ்சுக்க பொம்பளையால் நினைக்கிறவங்கள கொல்ல மயில புடுங்க ஏற்பட்டு கொடுத்த என் பங்காளினா ஒரு பொண்ணை வாழ வச்சுட்டு அழகு பார்ப்பேன். எந்த ஆண்களாவது நான் எந்த பெண்களாவது லவ் பயிர் சொல்லி செத்துக்கலாம் மண்டையை பிடிக்கலாம் சுருக்க பிடிக்கலாம் இல்ல நீ கிடையாது. ஏன் பங்காளியே லவ் பயிர் மயில பிடிக்கிற சுட்டுக்கிறேன் சுட்டுக்கிறேன் மருந்த பிடிக்கிறேன் சுருக்க வச்சு நிக்கிறேன் ஏமாறவுல என் பங்காளிங்க. உங்களுக்கு என்ன? ஆனா என் பங்காளி உண்மையை சொல்லிட்டு லவ் பண்ணுவேன். அப்படியே காதல் பண்றேன் நெஞ்சாய உசுறு உனக்கு உசுர கொடுப்பேன் அப்படின்னு என் பங்காளி உண்மையத்தான் சொல்றேன். வீர கொடுத்துருவீங்களா? ஆமா உன்னை மாற்ற மாட்டேன். வீர கொடுக்கணும் அதான் வீர கொடுக்கறதா? நாங்க என்னைக்கு லவ் பண்ணோமோ நாங்க மனசுல பெரிய பொய்யா சொல்றேன். உசுர கொடுத்து நீ பக்கத்து விட்டு ஆளுக்கல பாரு. என்னைக்கு லவ் பண்றோம் மனசுல பெரிய கோட்டையை கட்டி வச்சிருப்போம். அந்த கோட்டையில பெண்கள் மனசுல மருந்து ஒரு ஓட்டைய போட்டுட்டு போறேன் ஆம்பளை நீனு மனசு நீங்க தான் செத்து போயிருவீங்க. வாழ்க்கை முழுத நாங்க உங்களே நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தவங்களோட குடும்பம் நடத்திக்கிட்டு அந்த குடும்பத்துக்கு அவனுக்கு போய் பிள்ளை பெற்று மாமனார் மாமியார் பார்த்து வருஷம் முழுக்க உங்களே நினைச்சுக்கிட்டு நாங்க குடும்பம் நடத்துறோம். நாங்க பெண்கள் எவ்வளவு பெரிய ஆளு. உங்களை எந்த நேரத்துல ரேஷன்கார்டுல எங்க மோரை எடுத்துட்டு உங்க மோரை வச்சாங்க அதுல இருந்து மண்டனை எங்க இருக்குன்னு நான் 15 வருஷத்துல பார்த்தேன். உண்மையா போய் கைதட்ட போய் மக்களையா உங்களை குடும்ப தலைவி எந்த நேரம் வச்சாலும் நீங்க இந்த கிட்ட மண்டனை வாங்கிக்கிறீங்க நல்லா பார்த்து 4 வருஷம்
ஏன் தெரியுமா ரேஷன் கார்டு உங்க போட்டோ எடுத்து இங்க போட்டோ வச்சாங்க. உங்க போட்டோ இருக்கும்போது மண்ணெண்ணெய் 2 லிட்டர் ஊத்துனாங்க. மூதேவி சரக்கு குடிக்க காசுன்னு சொல்லி மண்ணெண்ணெய் எடுத்து கூட வித்து குடிச்சேன். இப்ப எங்க போட்டோக்கு சிலிண்டர் வந்துருச்சு. சிலிண்டர் நீ எப்படி தூக்கிட்டு போக முடியும் நான் கேக்குறேன். அப்படி சொல்லாத. எப்படி சொல்லாத? அப்ப எங்க போட்டோ இருக்கையில 2 லிட்டர் இருக்குன்னா அப்ப நான் எங்க போட்டோ இருக்கையில எல்லாமே கொடுத்தாங்க. ரேஷன் அரிசி, மண்ணெண்ணெய், பருப்பு, கோதுமை, உளுந்து, பருப்பு, துணி சோப்பு, உப்பு உப்பு எல்லாம் கொடுத்தாங்க. சரி நீங்க கொடுத்த உப்பு கிடைக்கல, ஒரு மதுரும் கிடைக்கல. உங்களை கல்யாணம் உப்பு போட்டா சோறுன்னு உனக்கு ஆரம்பத்துல சொரணை இருக்காது. அப்புறம் என்ன நாங்க வர்ற வாரம் எங்களுக்கு தான் தெரியும். என்ன அப்படி வர்ற நான் கேக்குறேன். சாதாரணமா சொல்லாதீங்க. நீனு சர்வ சாதாரண பேசிட்டு அப்படி இலக்காரமா பெருமையா பேசுறோம். நமக்கே கொடுக்கல. ஆமா இந்த குடும்ப தலைவி. ஆமாயா குடும்பத்துக்கே தலைவி நாங்க தான். எப்படி நீ எல்லா வேலையும் செய்யறது? எந்த வேலையும் செய்யாது. நீ அப்படி எந்த வகையில பெரியா நான் கேக்குறேன். ஆமா ஒரு பெண் ஒரு ஆம்பளை உங்களுக்கு வந்து ஒரு தாய்மை அடைக்கிறது காரணமா இருக்கேன். ஒரு தாலி கட்டி உள்ள அளவு பாக்குறவன் ஆம்பளை. அதனாலதான் நீங்க வந்து நீங்க பெரியாரு. ஆமா நீனு உன்னை நாங்க கல்யாணம் பண்ணாத்தியா உனக்கு வாழ்க்கை. உன்னை நாங்க கல்யாணம் பண்ணல உனக்கு ஒரு 4 வருஷத்துக்கு மாப்பிள்ளை கிடைக்கிற வச்சுக்க. சரி ஊர் உலகத்து பேச ஆரம்பிச்சுடுவாங்க. என்ன பேசுறாங்க? எங்கேயோ பிறந்தா லூசி முண்டா செவ்வாய் இருப்பாவோல ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிற ஒரு மாதம் கிடைக்கும். ஏமாங்காரி அப்படி இல்ல. வேற 5 ஒட்டாடி கட்டினாலும் ராஜா மாதிரி திருவேன். இந்த பிராதி கடை பேச பெட்டி கடை இது முதல் போட்டாச்சு. இது 2ஆவது ஒட்டாச்சு. இது 3ஆவது ஒட்டாச்சு. சரி இது 4ஆவது ஒட்டாச்சு. 5ஆவது ஒட்டாச்சு. சொல்லி ஒரே குடும்பத்துல 5 ஒட்டாடி வச்சு ஓட்டிடுவேன். அது வீட்ல வாங்குறவங்க தான் தெரியும். அந்த ஒட்டாடி கட்டவங்களுக்கு என்ன இது முதல்ல புடிச்சு. இங்கயா ஏய் இல்ல எப்படி பெண்களை பார்த்தா நீ என்ன தவறா நினைக்கிறியா? அப்படி கிடையாது. ஆம்பளை என்ன வேணா செஞ்சுறாமா. ஒரு பொம்பளை வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணாத உங்களுக்கு வாழ்க்கை போது நீ ஆம்பளை வந்து ஒரு 40 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம தெரிஞ்சு வச்சுக்கவே முள்ள மாதிரி முடிச்சதுக்கு குடிகார பையன் புறம்போக்கு பையன் இவனுக்கெல்லாம் எவ்வளவு பொண்ணு கொடுப்பா நான் கேக்குறேன் அப்படின்னு பாக்கு. உங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணி இங்க 10 மாசம் வந்து புள்ள பார்த்தாதான் ஆம்பளைன்னு வெளியில தெரியும். வச்சுக்கவே நீங்க பேசுறீங்க நான் ஏத்துக்கிறேன். சரி எங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி உங்களை கல்யாணம் பண்ணா ஆம்பளைன்னு தெரியும். அது ரைட்டு. ஆமா நாங்க குடிக்கிறோம்னா நாங்க குடிச்சு குடியாத பண்ணா எதுக்கு குடிச்சு நீ தானே அப்படியே கிடக்குற எல்லாம் உங்களாலயே சும்மா வந்து இந்த பொம்பளை போய் என்ன அப்படி குடிக்கிறாங்க உங்களால குடிச்சு குடியாச்சுற போறேன். எப்படி எங்கதான் அப்பெல்லாம் என் மக்காளி அதிகமா குடிக்க மாட்டேன். அப்பெல்லாம் குடிக்காதா ஊர்ல பட்டை ஆச்சுவாங்க. என்ன 10 நல்ல பொருளா போட்டு அது வேற சாப்பிட்டா அது ஒரு உடம்புக்கு சத்தாவும் இருக்கு, சுறுசுறுப்பு மருந்து மாதிரி இருக்கும். இப்ப உங்களை கட்டில இடம் நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் குழந்தை ஒன்று தாய்ப்பால் அப்பெல்லாம் எத்தனை வருஷம் கொடுத்தாங்க? 6 வருஷம் 7 வயசு வரை தாய்ப்பால் கொடுத்தாங்க. நான் 6 வயசு வரை தாய்ப்பால் குடிச்சேன். சத்த பால் குடிப்பேன், சத்த பால் குடிப்பேன், சத்த போய் விளையாடுவேன். சத்த விளையாடுவேன். அப்ப தாய்ப்பால் அவ்வளவுதான் இருந்துச்சு. இப்ப நீங்க அப்படியா இருக்கீங்க? குழந்தை வந்து 3 நாளைக்கு தாய்ப்பால் 4ஆவது எடுத்து 150 ரூபாய்க்கு பாயில வச்சு அந்த பாட்டு வாங்கி வச்சிருக்கேன். அப்ப வச்ச பாட்டுட்டே மங்காளி இப்ப பாட்டோட பாலக்கட்டையில உட்காந்துருக்கேன். நான் வந்து அசிங்கமா பேசுன்னு நினைக்கவே கிடையாது. அந்த காலத்துல தாய்மார்கள்லாம் 5 வயசு வரையும் பால் கொடுத்தாங்க. அது சரி. இந்த காலத்து பொம்பளை பிள்ளைங்க ஆண்களும் பால் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். உதவி செவிலியர் வந்து கிடந்தா தானே நீ என்ன செஞ்சாங்க? அம்மா நினைக்கிறதுதான் தவறு. எல்லாரும் எங்களை கொடுத்து அப்பதான் நான் வளர்த்த ஆத்தாக்க குழம்பு வச்சான்னு வச்சுக்க பக்கத்து விட்டு காதியம்மா கிடக்கப்பா யாருமா நீ கறி குழம்பு வைக்கணும் என்னடி செய்யணும்? அந்த அம்மா சொல்லு அடியா பூண்டு மிளகா இஞ்சி நல்லா அரைச்சு அம்மியில வச்சு குழம்பு வைக்கணும் நல்லா இருக்கு அப்படின்னு. அது குழம்பு வச்சா நம்ம ஊரு களைப்புடியே மணக்கு. நீ குழம்பு வச்சா புடிச்ச கிளம்பி திருப்பூருக்கு மேல என்னைய மாதிரி குழம்பு வைக்க முடியாது தெரியுமா? மண்டை குழம்புல புளிய கரைச்சு ஊத்தி அப்படிதான் வைப்பேன். மண்டை குழம்பு மண்டை குழம்பு ஆட்டு மண்டையா? நீங்க மண்டை குழம்புல ஆட்டு மண்டை புடிச்ச மதுரோட இருக்க மாட்டாங்க. மண்டை குழம்புல புளி கரைச்சு புளி ஊத்த மாட்டாங்களா கறி குழம்புல? புடிச்ச மதுரோட இருக்க மாட்டேன். அப்படிதான் சொல்லாதீங்க. ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாரு. இருந்தாலும் அவனை இருக்க விட மாட்டேன். குடும்பத்தை கெடுக்க வந்தவனே சிங்கப்பூர் நான் பாத்துக்கிறேன். அவன் போய் சம்பாதிக்கிற வீடு வாச கட்டுறதுல அதுக்கு நான் ஒரு 50,000 பணம் வேணாம் தாரு. வீட்டுக்கு அண்ணன் சிங்கப்பூர்ல இருக்க சொல்லு. நீ இங்க பிளேட் டிக்கெட் வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல. போன பிளேட்ல திரும்பி வந்துருவேன். நான் விட மாட்டேன். 10,000 போடுறான். நீ 10,000 எதுக்கு? நாங்க காசை கொடுத்து ஆள் அனுப்பிவிடுறேன். அங்கே இருந்தாங்க. உனக்கு எத்தனை பிளேட் வேணும் நான் கேக்குறேன். எங்களுக்கு கொண்டாட்டியா முக்கியம். போய் உன் குடும்பத்தை காப்பாற்றணும், வீடு வாச கட்டணும். அவன் இங்க இருந்தா குடும்பத்தை ஓட்ட முடியுமா? நான் இருக்கேன்னா அண்ணனுக்கு அண்ணனா
பாதுகாப்பே எனக்கு வேணும். நீ பாதுகாப்பு ஆப்பு வச்சுட்டு போயிருவேன். எங்க இரு அப்படி நினைக்காத. வரேன். ஆம்பளை எல்லாம் அப்படி பாதியில ஆப்பு வைக்க மாட்டாங்க. ஆம்பளைகளே ஏன்னா அப்படிதான். அவங்க சாப்பிடுறதே ஆப்பு தானே. இந்த ஆப்பு சொல்றேன். வெறும் பாட்டுல வேணும் ஆப்பாங்க. இந்த இடத்துல என்னமா நீ இருக்க? இந்த இடத்துல வியாபாரம் பாக்குறேன். உங்க வியாபாரத்தை நீங்க என்ன எடுத்து ஓதுங்க. போதமா என்ன வியாபாரமா? எழுத பழம் வியாபாரம். எந்த பழம்? இழந்த பழம். எப்படிமா வைக்கிறீங்க அந்த பழம்? உலக்கு கணக்கு. ஆ? உலக்கியா? உலக்கா? இன்னும் நீ வெறினா என்னத்தையும் பார்த்துட்டு இருக்க என்ன? இல்லம்மா, உலக்கு கணக்குல வைக்கிறீங்க. ஆமா. ஒரு உலக்கு எவ்வளவுமா? ஒரு உலக்கு 100 ரூபாய். உலக கணக்குல வைக்கிறீங்களா? குத்து கணக்கு போட அந்த ஆஹா. இங்க இரு, பல கணக்குல வித்தா அப்புறம் தெரியாது, கணக்கே தெரியாது எதுல வித்தோம்னு. ஒரு உலக்கு எவ்வளவு? 100 ரூபாய். பார்த்து சொல்லுமா, நாங்க 5 பேருக்கு ஒரு உலக்கு 100 ரூபாய். ஏய்! அம்மா, கொஞ்சம் rate அனுசரிச்சு. அனுசரிக்க முடியாது. பிரவீன் மாமே, மச்சான் பிரவீனே. விலையை அனுசரிச்சு சொல்லுமா. ஏய், நீ ஒரே விலைதாயா? யாரு உலகம் சொல்ல அங்காத உலகம் விட்டுட்டு வந்துட்டாங்க. வந்து போடா. ஏய், சிம்புதல். அது ஒண்ணுக்கு ஓ இழந்த பழம் உலகத்தெல்லாம் கிளம்பிட்டானே. ஏய், அவர் போயிட்டு காசு எடுத்துட்டு வர்றாரு. உள்ளுக்குள்ள வச்சிருக்காரு காசு. உங்க இழந்த பழத்தை எடுத்து வாங்கம்மா. சொல்லவா? இழந்த பழம். இது சின்ன சிவந்த பழம். இது நீல பழம். என்ன வைக்க போறீங்க? பூட்டுக்கு சாவி வர்றது. நிஜமாலுமே வா. அப்ப நானே வியாபாரத்தை மாத்திட்டேன். பூட்டுக்கு சாவி தேடுறது. சாவி தேடுறேன், நான் போடுறேன். என்னத்த போடுற நீனு? நான் சாவி போடுறேன். ஏங்க, உங்க சாவி ஒரு சாவியா இருக்குல்ல, கொத்தா இருக்குமா? நம்ம கிட்ட வந்து செட்டா இருக்கு, 5 சாவி இருக்கு. செட்டா இருக்குமா? இங்க இருக்கு. 1 2 டேய், நீ 40 1 40. அவருக்கு இப்பதான் 16 வயசு நடக்குது. அம்மா, நமக்கு 5 சாவி இருக்கு. இங்க பாருங்க, 5 சாவி வச்சுக்கலாம், பெரிய விஷயம் கிடையாது. என் பூட்டு ஒரு பூட்டு தான் இருக்குது. அண்ணே உள்ள 6 சாவி. நீ 6 சாவி வச்சிரு, 60 சாவி வச்சிரு. என் பூட்டு ஒரு பூட்டு தான். சாவியை குடுக்கறதா கொத்தோட என்கிட்ட கொடுத்துட்டு போயிரு. ஒரு சாவி போச்சு, இன்னொரு சாவி நான் போட்டு கொடுத்தேன். நீ கொத்தா பார்த்து கொல்ல பாக்குற. இனி அப்படி இல்ல. உங்க பூட்டை மட்டும் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. அத்தனை சொன்னீங்க, நாங்க வீட்டு வாசல்ல வந்து இந்த மாதிரி முகம் தெரியாத ஆளுகிட்ட வந்து பூட்டை கொடுத்து சாவி போற பழக்கம் எனக்கு கிடையாது. அண்ணன் அண்ணன் ஒட்டி வைங்க பெருங்க. இந்த வாங்கி வரனே. டீதானே. அண்ணன் ஒட்டி வைங்க. பெருங்க. ஏ மகாரி. சரி, நீ மெதுவா கொண்டு சுட்டுக்காம. எங்க அண்ணி இருக்கா? அண்ணன் முடியா. ஆய் விட்டு கேட்டாருங்க அண்ணே. அண்ணா இருங்க, கத்தருக்கு காரணம். உங்க நான் தம்பி இருக்கேன். கூண்டியா ஓகே பாருங்க. நீ எனக்கு வேற முறை வேணும். ஏய், அதான் அங்க எவன் சொன்ன முறை? எனக்கு அவன முறை. நானா நானே. ஐயா போய் ஐயா ஐயா. ஆமா, நம்ம வைக்கிற முறை குடினே. குடிச்சு தூங்கி நம்ம பொளந்தே எப்படி நானா. அதுக்கு ஒரு டிவி இருக்கு. நீ ஒண்ணு முழிச்சிருக்கனே. இவங்க முடிச்சு தூங்கிராம. அம்மா, நான் கூட்டுக்கு சாய் போடுறது. நீங்க சாய் போடுனா சொல்லுங்க. நான் போட்டு கிளம்ப, எனக்கு வேலை கிடக்கு. எனக்கு மாயாவத்துல கூப்பிட்டுக்கா, மன்னார்ல கூப்பிட்டுக்கா. எதுக்கு? நாளைக்கு எங்கிட்ட எந்த ஊரியா போற? காணூர் நாளைக்கு. எனக்கு வந்து சாவி அப்படியே கொடுத்தாதான். அது ஒரே கம்பெனி சாவியா இருந்தாலும் வேணும். இப்படி ஒவ்வொரு கம்பெனி தனித்தனி கம்பெனி இருக்க போட்டு என்ன ஆகுறது? வாங்க. அது என்ன கம்பெனி இது? ஓகாமா டூட்டுனா ஓடு ஆடு சரி ஆடு. அதுதான் எல்லாம் சிவனுக்கு. எப்படி இப்படி எல்லாம் பேசுற நான் கேக்குறேன். நான் பேசுறானே யாராவது போறானே மாட்டே ஓடறனே. இங்க பாருங்க. சாவி குடுக்குறா கொடுங்க, பத்திரமா உங்க சாவியை நான் வச்சுக்கிறேன். ஒருவேளை சாவி துரு புடிச்சு போச்சுனா உடைச்சு தூக்கி போடுறேன். ஐயா ஐயா என்ன? என்ன பண்றீங்கயா? என்ன பண்றீங்க? எதுக்கு? அது ஏற்கனவே வயித்துல அது ஏற்கனவே பாலிஷ் பண்ண சாவி. என்ன பண்றீங்க? எதுக்கு பாட்டில் இருக்கா? எதுக்கு என்ன? அடி கட்ட புள்ள விட்ட புள்ள கருகமாடி போட்ட புள்ள. கருகமாடி புள்ள கண்ணம்மா. அந்த அடி ஊர சேரணும்மா. கட்ட புள்ள விட்ட புள்ள கருகமாடி போட்ட புள்ள.
ஆயிடுச்சா? பப்புடு தின்றா நீங்க சொன்னா கேட்டு தொலைறாங்க. நானும் திங்காம அப்ப பார்த்தேன். நாடா என்ன கிடைக்காதுன்னு வளைச்சு அடிச்சிருவேன். ஒருவேளை சாப்பிடுறது. விருதம் அப்படி சொன்னா நீ அண்ணா இந்த கதையை என்ன கேட்கிறேன்? என்னாச்சு? அட 3 நாள் நான் வரல, செவ்வாய்க்கிழமை காலையில பூக்குல இறங்கணும். 3 நாளா வேற இருந்து மீன் வச்சோம்னா மறந்தாக்கிற தின்னு விட்டேன். ஐயா நாளைக்கு போய் கையில கட்டிருந்தா பத்தி அப்படியே இருக்கும். அன்னைக்கு கூட ஒன்று சொன்னேன், வேற ஒன்றும் இன்னைக்கு அடிக்க 3 மீன் யாரும் இல்லாம. சரி தெரியாம வேணும்னா செஞ்சா அடிய கம்மக்கார போன வருஷம் தொடர்ந்து வருஷம் இறங்கிடுச்சு. தூரு கட்ட மாதிரி தண்ணி திருச்சி சுத்தி போடணும். இதே மாதிரி ஆளை வச்சுலாம் சுத்தம் இறங்கி போச்சு. சுத்தி போடு நெருப்பு ஆளை வச்சு இப்போ வரையில ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். என்ன வீடியோ? புரிஞ்ச முன்னாடி கல்யாணம் பண்ணி கேமரா பண்ணிட்டு வளைச்சு கேமரா எடுத்துக்கா திருமணம் போட்டா. கொஞ்ச நேரம் முன்னாடி சேலையில தீ பிடிச்சி குண்டிலாம் வெந்து வைக்கிறது. தயவு செய்து போட்டோ எடுக்கலாம் பார்த்து அப்படி வீடியோ பார்த்து எடுத்து போட்டோ எடுக்கிறது. வரையில பார்த்தேன் உண்மையில இந்த கல்யாணம் போட்டா இந்த போட்டா இந்த போட்டோ எடுக்கிற பண்ற பாடு என்ன பாடு? முதலில் மட்டும்தான் நடத்த விடல. நடத்த விட்டா நானும் செய்யணும் சொல்லுவாங்க. வீடியோல பார்த்தேன். அப்படின்னா எப்படி இருக்கும் அது? நம்மோட ஆட்டுக்குடி மேய்க்கல செஞ்சோம்ல. எனக்கு டீ சாப்பிட்டியா? பயமுறுத்தாதையா? இல்லம்மா நீ ஏதாவது பேசப்பா. எல்லாம் சத்தம் கேட்டுங்க. சத்தம் கேட்குது. அண்ணே பேசு பேசு. அவருக்கு எந்திரிச்சு போறாரு பாரு. அதெல்லாம் மாட்டார். கிளறங்கி விடுவிட்டு தாயா ஊர்ல பெட்டி செல்வராஜ் வேணும்னால எதுக்கெல்லாம் இதுக்கிட்டேன் இல்லைன்னா நம்ம பாடல் நம்ம வீட்டுலதான் இருக்கணும். கிளறங்கி கோவிதிய முடிக்க போறே தன்னை நானே இந்த மாதிரி பாட்டை தானே நானும் வாங்கி போட முடியும். உண்மையிலே அந்த இறைவன் அனுக்கிறேன். எனக்குலாம் இந்த பாட்டுலாம் இல்லைன்னா நான் கொத்தனார வந்து நொங்கு தள்ளி தெரியும். அது கொரோனா நேரம் 500 ரூபாய்க்கு நொங்கு தள்ளி போச்சு. கொத்தனாரா? அப்பெல்லாம் இந்த வயிறுல இல்லை. ஓஹோ இப்ப இருக்கு. ஒரு ஏன்னா 3 நேரம் சாப்பிடாம ஒரு குடி ஒரு வாக்கம் நைட்டுக்கு நல்லா சாப்பிடுறது. ஓஹோ சாப்பாடு மொத்தமா அது
பாருங்க, நல்லா பாருங்க. சரிங்க. திஸ் இஸ் லவ். அப்படின்னா காதல். அப்படின்னா காதல்னா கருப்பா இருக்கும். அப்படின்னா எனக்கு தெரியாது. இதுவரை எந்த ஆண்களையுமே நான் வந்து காதல் பண்ணவே கிடையாது. ஐயோ எங்க ஆத்தா பொண்ணு ஒரு தொப்பை மேல தொப்பை மேல ஒண்ணே என்ன அது எத்தனை மாசம்? என்ன பாடத்துக்கு ஒழிச்சு வச்சிருக்கேன் 8 முக்கா. முக்காலா? இருக்கத்தான் 10 மாசம் சுமக்கிறவங்க 18 வருஷமா சுமந்துருக்கேன். பாகிஸ்தான் போர். பாகிஸ்தானு பாகிஸ்தான் போர்ல சுடுது. குண்டு வெளியில தள்ளிக்கிட்டு இருக்கு. குண்டு தள்ளிட்டு. நான் உங்களை காதல் பண்ணலான்னு இருக்கேன். காதல் அண்ணங்கடா இப்படி பண்றாங்க. என்ன செய்ய மட்டும் சொல்றா வாயை தொண்டு பேச மாட்டேங்கிறேன். ஒரு சைகை மட்டும்தான். சரிங்கிட்ட செய்யலைன்னா அம்மா மேல செஞ்சுருவாங்க. நான் உங்களை காதல் பண்ணலான்னு இருக்கேன். என் காதல் எப்படி தெரியுமா? எப்படிப்பட்ட காதல்? எனக்கு அன்பு ரசிகர் விருப்பத்திற்காக அத்தமர்களே என் செப்பு சேரையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் எண்ணம் போலையே மாமரத்து மாமரந்து செவந்தது போல உன்முகமும் ஜொலிக்கிறே மற்ற நானும் காத்திருக்க மணிக்கணக்கா என் மனமும் வலிக்கிறே உகண்டில் ஓரம் பார்வதி பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாகுரண்டி ஓமாமண்டி மகளே பார்த்ததுமே ஆசைப்பட்ட இன்னும் முறையே அத்த மகளே இந்த புச்சலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட இன்னும் முறையே மாமரத்து மாமரந்து வந்தது போல் உன்முகமும் ஜொலிக்கிறடி நானும் காத்திருக்க மணிக்கணக்கா என் மனமும் வலிக்கிறடி உகண்டில் ஓரம் பார்வதி பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாகுரண்டி ஓமாமண்டி அத்த மகளே இந்த புச்சலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட இன்னும் முறையே ஆத்தங்கரை ஓரத்தில உனக்காக காத்திருங்க ஆரி உனக்காக காத்திருங்க மக்கள் ஓரத்தில கண்மணிய நீ கட்டி நீ அணைச்சிக்கிட்டே எனக்கு பாடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் அந்த பாசம் எனக்கு பாடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் அந்த பாசம் எந்த மகளே இந்த புத்தரையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு இந்த முறையே பள்ளிக்கூடம் போகும்போது ஒரு கண்ணு பார்க்க இன்னொரு மறக்கலையே அது இன்னொரு மறக்கலையே நெஞ்சுக்குள்ள கோவில் கட்டி தவறு கூட்டது சாமிக்கு தான் தெரியும்படி சாமிக்கு தான் தெரியும்படி உறவு தானுக்கு ஒரு நிமிஷம் மாவேல பல வருஷம் உறவு தானுக்கு ஒரு நிமிஷம் மாவேல பல வருஷம் எந்த மகளே இந்த புத்தரையே பார்த்ததுமே ஆசைப்பட்டு நம்மளையே மாமரத்து மாங்கரந்து செவந்தது போல் முகமும் ஜொலிக்கிறடி மற்ற நாடு காத்திருக்க மணிக்கணக்கா மனமும் வலிக்கிறடி உகண்டில் ஒரு பார்வதி பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாகுரடி ஓமாமணி எந்த மகளே இந்த புத்தரையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு இன்னும் முறையே அத்த மகளே இந்த புத்தரையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு இன்னும் முறையே உங்களை பார்த்தா எனக்கு காதல். இடத்தில் அன்பு நெஞ்சார்ந்த நன்றி கண்டிப்பா. என்னுடைய காதலை சொல்லலாம். அப்படியா ஆமா. உங்க காதல் சொல்லுங்க. மயங்கினே சொல்ல தயங்கினே உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் மூன்று தரிசனம் பெருத்தவிக்குதே மனமே